நாம் வாழ வேண்டும். தேவ பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், ஆவிக்குரிய நிலைமையில நாம் எப்படி சொல்லுங்க நாம் வாழ வேண்டும் என்பதை யூதா கடைசியாக சில ஆலோசனைகளை நமக்கு தருகிறார். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. தேவ நாம மகிமைப்படுவதாக. அங்கே வாசிக்கிறோம், அங்கே 20வது வசனத்திலிருந்து ஒரு வேகமாய் வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி போதும். அங்கே நிறுத்திக் கொள்ளுவோம். இங்கே நாம் எப்படி வாழ வேண்டும் சொல்லுங்க, சொல்லுங்க. நாம் எப்படி வாழ வேண்டும், ஆவிக்குரிய நிலைமையில நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தேவன் நமக்கு கற்றுத் தருகிறார். எப்படி வாழணும்? அங்க முதலாவது ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள், உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். அல்லேலூயா சொல்லுமே. முத விசுவாசம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க, மகா பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த ஜீவிதம் கேள்விப்பட்டு இருக்கிறோம், இது என்ன பரிசுத்த விசுவாசம்? அல்லேலூயா சொல்லுமே. அதுல இன்னொரு வார்த்தை சொல்லுகிற மகா, அப்படித்தானே போட்டு சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் மகா பரிசுத்தமான. மகான என்னது, என்னது பெரிய. அல்லேலூயா சொல்லுமே. உங்கள் விசுவாசம் பரிசுத்தமா இருக்கணும். அந்த பரிசுத்தம் எப்படி இருக்கணும்? பெருசா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. பாருங்க, ஆண்டவர் இடத்துல சொல்ல, உங்களுக்கு கடுகு அளவு விசுவாசம் இருக்கும் என்றால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ சொன்னா அது எங்க போய் விழும்? அது பெயர்ந்து எங்க போய் விழும்? கடலின் ஆழத்தில், சமுத்திரத்தின் ஆழத்தில் போய் விழும். அல்லேலூயா சொல்லுமே. இதான் என்ன விசுவாசம்? மகா பரிசுத்தமான விசுவாசம். இன்றைக்கு நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம கிட்ட இருக்கிற இந்த காய்ச்சலை நம்மளால துரத்த முடியல. எத்தனை நாள் ஆஸ்பத்திரி, எத்தனை மெடிக்கல், எத்தனை மாத்திரை, கலர் மாத்திரை நம்மளால நம்ம தலையில வச்சு சி அப்பாலே போ சொல்ல முடியல. அல்லேலூயா சொல்லுமே. சிலவங்க சொல்லுவாங்க, ஏன் வேலை, ஏன் சபைக்கு வரல? உடம்பு. சொல்லுங்க, நம்ம சொன்னது தானே. சொல்லுங்க, சொன்னவங்க சொல்லுங்க. வரணும் தான் நினைச்சேன், உடம்பு. நான் பாருங்க, 2 பிள்ளைகள் இருக்காங்க. இதுக்கு இங்கேயும் உடம்பு சரியில்லை. இப்படி நெளியறான், இப்படி நெளியறான், இப்படி போறானுங்க. உடம்பு சரியில்லையா மக்கா? நைட் ஃபுல்லா வேலையா? டேய், அப்போ நீ இப்படி சரியிற, இப்படி சரியிற, இப்படி போற. ஜோசப் அப்படித்தானே? சாம் என்ன நைட்டு ஃபுல்லா வேலையா? அப்பா கூட வேலை செய்தியோ? அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. பாருங்க, நம்ம கிட்ட இருக்கிற இந்த சோர்வை நம்மளால மாற்ற முடியல. அல்லேலூயா சொல்லுமே. காரணம் நமக்குள்ள விசுவாசம் ஆமா குறைவு. அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் இல்லை. தேவ பிள்ளைகளே, தேவ சபையிலே ஆராதிக்கிற அருமையான தேவ குடும்பங்களே, அருமையான தேவ ஜனமே, பிரச்சனையை பார்த்து பார்த்து அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறீர்கள். பிரச்சனையை பார்த்து பார்த்து அநேக நேரங்களில் உங்களுடைய ஆவிக்குரிய பயணங்கள் மங்கி கொண்டு இருக்கிறது. அதுதான் உண்மை. அந்த பெரிய விசுவாசம், அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் உங்களிடத்தில் செயல்படுகிறதோ? அல்லேலூயா. இந்த மலை எம்மாத்திரம், இந்த கோலியாத்து எம்மாத்திரம், இந்த சமுத்திரம் எம்மாத்திரம், இந்த யோர்தான் எம்மாத்திரம், இந்த எரிகோ எம்மாத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. யாரால சொல்ல முடியும் தெரியுமா? எவர்கள் மகா பரிசுத்தமான
செய்கிறார்களோ அவர்களால சொல்ல முடியும். அல்லேலூயா சொல்லுமே. இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியல, சொல்ல முயற்சி செய்கிறோம், ஆனா முடியலன்னா உண்மை. அல்லேலூயா. ஆனா இந்த நாள் முதல் நீங்கள் சொல்லணும், ஒவ்வொரு நாளும் சொல்லணும், இந்த மழை எம்மாத்திரம், இந்த காய்ச்சல் எம்மாத்திரம், இந்த கைவலி எம்மாத்திரம், இந்த கால்வலி எம்மாத்திரம், இந்த சர்ரத்து வேதனை எம்மாத்திரம். பவுல் சொன்னது போல சொன்ன, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. அப்படி சொல்ற மாத்திரம் ஒரு உரத்த அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் வரலையே, சரியா வரலையே, இன்னும் சரியா வரலையே, சொல்ல சொல்ல சவுண்டு கீழே தான் போகுது. எப்படி இருக்கணும்? மகா பரிசுத்தமான விசுவாசம் இருக்கணும். அப்படி இருக்குன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை. பாருங்க, நம்ம வாழ்ந்த நாட்களா இருந்தாலும் சரி, கழிந்த நாட்களா இருந்தாலும் சரி, இந்த விசுவாசத்திலே உறுதியாக ஜெயித்த அநேக நமக்கு முன்பாக இருக்கிறார்கள். அநேக சாட்சிகள் நமக்கு முன்பாக இருக்கிறது. நீங்கள் எபிரேயர் புத்தகத்தில் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், அங்க ஒரு அதிகாரம் முழுவதையும் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை அதிகாரம்? 11ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. இவர்கள் எல்லாம் மகா பரிசுத்தம், பெரிய பரிசுத்தத்திலே உறுதியாக நின்றார்கள். அல்லேலூயா. உறுதியாக என்ன செய்தார்கள்? நின்றார்கள். நின்றதுனால ஜெயித்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் உங்களை குறை சொல்லவில்லை, நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்கள், ஆனா அந்த முயற்சியில உங்களால ஜெயிக்க முடியல. ஏன் ஜெயிக்க முடியல? விசுவாசம் இருந்தா மட்டும் உங்களால ஜெயிக்க முடியாது. அந்த பரிசுத்தமான விசுவாசம் இருந்தாலும் உங்களால ஜெயிக்க. பாருங்க, மகா ரைட், ஓகே, பெரிய விசுவாசம். அந்த பரிசுத்தமான விசுவாசம்னா என்னய்யா? ஒவ்வொரு வார்த்தை நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் நமக்கு எவ்வளவு காரியங்களை கற்றுத் தருகிறார். பரிசுத்தமான விசுவாசம்னா என்ன சொல்லுங்க. விசுவாசத்தை குறித்து கேட்கிறேன். பரிசுத்தமான விசுவாசம் என்றால் என்ன? பரிசுத்தம்னா என்ன? அதுக்கு உண்மையான பதத்தை சொல்லுங்க. பரிசுத்தம்னா என்ன? தூய்மை. அல்லேலூயா. தூய்மையான விசுவாசம். அப்ப நான் இன்னும் அதை சொல்லணும்னா சுத்தமான, அதை இன்னும் சொல்லணும்னா எது? அழுக்கு இல்லாத, கரை இல்லாத ஒரு விசுவாசம். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக விசுவாசம் எப்படிதான் இருக்குது? அழுக்கா தான் இருக்குது. இன்னும் அது பூரணப்படவில்லை. சபையில தான் இருக்கிறாங்க, சபையில தான் ஆராதிக்கிறாங்க, ஆனா விசுவாசம் இன்னும் ஆமா பூரணமாகவில்லை, பரிசுத்தமாகவில்லை. அந்த பழைய வாழ்க்கையில இருந்தே இவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுமே. அருமையான தேவ பிள்ளைகளை கேட்கிறீங்களா? அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்ல, ஜென்ம சுபாவம். அந்த ஜென்ம சுபாவத்தில் இருந்தே நாம் விசுவாசித்த நாம் பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுமே. பாருங்க, நீங்க வயக்காட்டுக்கு போயிருக்கீங்களான்னு தெரியல. நாங்க அந்த வயக்காட்டு பகுதியில் இருந்தனால நாங்க பார்த்து இருக்கிறோம். சில காலங்களில் என்ன செய்வாங்க? அறுவடைக்காக அவங்க என்ன செய்வாங்க? அந்த வயலை என்ன செய்வாங்க? ஆயத்தப்படுத்துவார்கள். என்னதான் மழை பெய்திருந்தாலும், என்னதான் அது பார்ப்பதற்கு ஒரு நிரப்பா இருந்தாலும், அதை மறுபடியும் என்ன செய்வாங்க? மாட்டை கட்டி அதை என்ன செய்வாங்க? உழுவார்கள். எதற்கு? அந்த மணலை என்ன செய்வார்கள்? பண்படுத்துவார்கள். எல்லாம் கலந்திருக்கும், அதை மறுபடியும் என்ன செய்வாங்க? அதை பதப்படுத்துவார்கள். அதை புதிய நிலைமைக்கு அதை என்ன செய்வார்கள்? அதை கொண்டு வருவார்கள். அல்லேலூயா சொல்லுமே.
அல்லேலூயா சொல்லுமே. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஒரு புதிய விசுவாசத்திலே, பூரணப்பட்ட விசுவாசத்திலே நாம் வளர்ந்தால் மாத்திரமே நம்மளால பலன் பெற விசுவாசிக்கிற மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா சொல்லுமே. அதனாலதான் ஆதி திருச்சபைகள் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், விசுவாசத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஜெபிப்பாங்க, ஜெபத்திலே தான் இருப்பாங்க. சீக்கிரத்தில் எங்க போக மாட்டாங்க, வெளியே போக மாட்டாங்க, ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க. அந்த விசுவாசத்துல பலப்படணும், விசுவாசத்துல பூரணப்படணும். இதுலதான் ஆதி திருச்சபைகள் இன்றும் சிலர் அப்படித்தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு எங்க ஊழியக்கார அம்மா ஆஸ்பத்திரிக்கு போனதே கிடையாது. அவங்க என்றைக்கு தேவ சமூகத்தில் தங்களை பரிபூர்ணமா ஒப்பு கொடுத்தார்களோ, எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, எவ்வளவு பெரிய பெரிய காய்ச்சல் வந்திருக்கு, வைரஸ் காய்ச்சல், உடம்பெல்லாம் பலவிதமான காரியங்கள் வந்திருக்கு. ஆனா இன்னைக்கும் அவங்க அந்த ஆஸ்பத்திரி பக்கம் என்ன செய்ய மாட்டாங்க, போகவே மாட்டாங்க. பாஸ்டர் சொல்லுவாங்க ஆஸ்பத்திரிக்கு போக சொல்லுவாங்க, ஆனா போகவே மாட்டாங்க. அப்படி நான் போவேன், இதுவரைக்கும் என்னிடத்தில் அந்த விசுவாசம் அது குறைந்து போய்விட்டதே. ஆண்டவர் எடுத்தா எடுத்துக்கொள்ளட்டும், ஆண்டவர் எடுத்தா எடுத்துக்கொள்ளட்டும். நம்மளால செய்ய முடியுதா? நம்மளால முடியல. முடியும் சொல்றோம், ஆனா முடிகிறதா? பிரயாசப்படுகிறோமா? அதற்காக ஜெபிக்கிறோமா? அதனால தாங்க முடிக்கும் போது சொல்லுகிறா, ஜெபம் பண்ணி அந்த விசுவாசத்திலே நீ உறுதிப்படுத்தி நீ என்ன செய்யணும், நீ ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா சொல்லுமே. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. உங்கள் ஜீவிதம் எப்படி போய்கொண்டிருக்கிறது? இந்த விசுவாசத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறீர்கள்? உங்கள் விசுவாசத்தின் மேல் எந்த அளவுக்கு ஆழமாக? ஒரு மரம் அசையாம இருக்கணும்னா, விழாம இருக்கணும்னா எது ஸ்ட்ராங்கா இருக்கணும்? வேர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமே. அப்ப நீங்க விசுவாசத்துல விழாம இருக்கணும்னா உங்க ஜெபத்தின் வேர் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமே. இன்னைக்கு நம்ம ஜெபம் எல்லாம் மங்கி போனது. என்னை சேர்த்தான் சொல்றேன், ஜெபங்கள் எல்லாம் என்ன செய்தது, என்ன செய்தது, குறைந்து விட்டது. மணிக்கூர் கணக்கா ஜெபம் பண்ண எனக்கு அநேகர் ஜெபிப்பது இல்லை. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப என்ன ஆயிட்டோம் சொல்லுங்க, பிஸி, ரொம்ப பிஸி ஆயிட்டோம். என்ன சேர்த்தான் ரொம்ப பிஸி ஆயிட்டோம். அதனால ஜெபிக்க நேரம் இல்லை. அல்லேலூயா. எப்படி கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார்? குடும்பத்தில் கர்த்தர் எப்படி காரியங்களை வாய்க்க பண்ணுவார்? அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எப்படி மாறும்? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். என்னுடைய வார்த்தை சொல்லப்படும், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒவ்வொரு நாளும் நாம் பிழைக்க வேண்டுமானால், ஒவ்வொரு நாளும் நமக்குரிய அன்றாட ஆகாரம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் விசுவாசத்தில் நின்றால் மாத்திரமே. அல்லேலூயா சொல்லுமே. 12 வருஷம் ஊழியம், அந்த 12 வருஷம் ஊழிய பாதியில ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் நடத்துகிறார் என்றால் தேவன் தந்த விசுவாசம். அல்லேலூயா. எவ்வளவு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், எவ்வளவு காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஒன்றே ஒன்று என்னது, என்னது? விசுவாசம். அந்த விசுவாசத்திலே நிற்பதனாலே கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுமே. அதனாலதான் யூதா சொல்லுகிறார், கடைசி காலத்திலே விசுவாசத்தை காண்பேனோ. தேவன் பெரிதான ஒரு கேள்வி எழுப்புகிறார், விசுவாசத்தை காண்பேனோ. அதனால்தான் யூதா சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் பெரிய விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா. கடைசி காலத்துல விசுவாசத்துக்கு எதிரடையாக பல பிரச்சனைகள் வரும், பல போராட்டங்கள் வரும். இன்னைக்கு அநேக குடும்பத்துல எனக்கு தெரியும், இங்க இருக்கிற அநேக குடும்பம் எப்படிப்பட்ட நிலைமையில போய்கொண்டு இருக்கிறீர்கள் என்று. உங்களால நிக்க முடியல. ஒவ்வொரு நாளும் அந்த 12 மணி நேரம் பகல் வேலையை கடந்து செல்வதற்கு அநேக போராட்டம் தான் நடத்துறாங்க. பிள்ளைகளோட, கணவரோட, வேலையோட பயங்கர போராட்டத்தின் நடுவில் தான் அந்த நாட்கள் என்ன செய்கிறீர்கள், கடந்து செல்லுகிறீர்கள். ஆனா இதை நாம் கடந்து செல்ல வேண்டுமானா நமக்குள்ள என்ன இருக்கணும் சொல்லுங்க? நமக்குள்ள விசுவாசம். விசுவாசம் ஆழமா கிரியை செய்யணும். பாருங்க, நீங்க வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா தெரியும். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சப்ஜெக்ட்.
அந்த மார்க்கு புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வரும். திமிர்வாதக்காரன். பாருங்க, அங்க ஒரு வார்த்தையை அந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்ற ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். 2வது வசனத்தில் வேகமாய் வாசிங்க. உடனே முன்னும் நிற்க போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். பாருங்க, ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, யாருடைய விசுவாசத்தை? அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு என்ன சொன்னாரு? திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, தேவை யாருக்கு? நோயாளிக்கு. ஆனா செயல்பட்டது யாரு? 4 பேர். ஆண்டவர் பார்த்தது யாரு? அந்த 4 பேர். அதான் சொல்லுகிறார், அவர்கள் விசுவாசத்தை கண்டு. அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா. ஜனக்கூட்டம் ஆண்டவர் பக்கம் போக முடியாது. பலவிதமான தடைகள் இவர்களை நெருக்கிக் கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். குடும்பத்துக்காக பல காரியங்களை செய்ய முயற்சி செய்கிறோம், எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஆனா சரியான இலக்கை இன்னும் அடைய முடியவில்லை. அவர்களை கிட்ட செல்ல முடியல. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் அப்படிப்பட்ட பிரச்சனை தான். பிள்ளைக்காக, கணவருக்காக, பலவிதமான தேவைகளுக்காக ரொம்ப பிரயாசப்படுகிறோம், ஆனா முடியல. அல்லேலூயா சொல்லுமே. ஆனா தேவை நமக்கு இல்ல. நம்ம பிள்ளைக்காக, நம்ம குடும்பத்துக்காக, நம்முடைய கணவருக்காக, நம் மனைவிக்காக, நம்முடைய சபைக்காக அதிகமான பிரயாசப்படுகிறோம். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை கண்டு அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது திமிர்வாதக்காரனை நோக்கி. நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, உன் விசுவாசத்தை என் தேவன் கண்டு உன் பிள்ளையின் வாழ்க்கையை மாற்றத்தான் போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி என் உற்சாகமா ரீதா ராபாலா ரிக்கா ராபானா, உன் விசுவாசத்தின் பலத்தை கர்த்தர் கண்டு உன் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்வார். உன் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. உங்கள் குடும்பத்திலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் செய்யத்தான் போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. பாருங்க, திமிர்வாதக்காரனை பார்த்து கர்த்தர் சொல்ல, காரணம் என்ன? இவங்கள்ட்ட என்ன விசுவாசம் இருந்தது? அந்த பெரிய விசுவாசம். சாதாரணமா ஒரு கூரையை பிரிக்க முடியாது. ஆனா இவங்களுக்குள்ள இருந்த அந்த பெரிய விசுவாசம் மலைகளையும் தாண்டக்கூடிய விசுவாசமா இருந்தது. அல்லேலூயா சொல்லுமே. நான் சொல்லுகிற உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருக்குமானா மலைகளை தாண்டக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். நான் மலை என்று சொல்லுகிறது எதை சுங்காங்கட மலை அல்ல. அல்லேலூயா சொல்லுமே. உங்களுக்கு முன்னாக இருக்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, அதை தாண்டி சொல்லக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இங்க இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? அந்த சுங்காங்கட மலை முன்னாடி இருக்கத்தான் செய்யுது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீங்க சொன்னீங்கன்னா, உங்க கதையை சொன்னீங்கன்னா இங்க மணிக்கூறு போதாது, அப்படியே நீண்டு கொண்டே போகும். மலை அப்படி நீண்டுட்டு போன மாதிரி அப்படி நீண்டு கொண்டே போகும். அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு போராட்டத்தை மத்தியிலே தான் சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், பாருங்க, எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். எங்க திரும்பன்னு, எங்க செல்லணும்னு தெரியாத அளவுக்கு மனிதர்கள் சுவர் போல எழும்பி நிற்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், உங்களிடத்தில் அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் இருக்கும் என்றால் எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு முன்பாக வந்தாலும், ஒரு சேனையே உங்களுக்கு முன்பாக வந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய பலனை கர்த்தர் தருவார். விசுவாசத்தோட கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. பாருங்க, தாவீதே
கொலை செய்வதற்கு யாரு சுற்றிட்டு வாரா? சவுல். அது தனியா இல்ல, எதை கொண்டு? ஒரு பெரிய படையோட சுற்றி வருகிறா. யார? இந்த ஒரு தனி மனிதனை. எங்க அப்படித்தாங்க, நம்ம தனி மனிதனை தாக்குவதற்கு ஒரு பெரிய சேனையே சில நேரங்களில் செயல்படும். அப்படின்னா நான் சேனை சொல்லும் ஒரு குடும்பத்தையே சொல்றேன். சில குடும்பம் சேனையை காட்டிலும் பெருசா இருக்கும். அல்லேலூயா. அவங்க தீட்டுகிற திட்டங்களும் அவர்கள் செயல்படுகிற செயல்பாடுகளும் சேனையோட எப்படி இருக்கும்? பெருசா பிளான் பண்ணுவாங்க. அப்படித்தான் தாவீதை கொலை செய்வதற்கு அங்கே சவுல் ஒரு பெரிய ஒரு சேனையோட வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சேனையை தாண்டி செல்லக்கூடிய அந்த பலனை கர்த்தர் கொடுத்தார். அதனால தான் தாவீது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவே. அல்லேலூயா சொல்லுமே. அந்த பலம் உங்களுக்கு வேணுமா? அந்த பலம் உங்களுக்கு வேணுமா? இந்த பிரச்சனை தாண்டக்கூடிய பலம் வேணுமா? அந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் எவரிடத்திலே செயல்படுகிறதோ, அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. பாருங்க, இந்த யோசுவா, கடந்த நாட்கள் நாம் தியானித்தோம் யோசுவாவை குறித்து. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். பாருங்க, மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். ஆனா மோசையை கொண்டு கர்த்தர் செய்த காரியம் சாதாரண காரியம் அல்ல. அல்லேலூயா சொல்லுமே. சாதாரண காரியம் அல்ல. அது எங்கே செய்கிறா? எங்கே செய்கிறா? பார்வோன் அரமனையில செய்கிறார். பார்வோன் அரமனையில் அந்நிய தேசத்தில் அந்நிய ராஜாக்கள் மத்தியிலே இருந்து பலமான காரியங்களை செய்கிறார். இதை யோசுவா கேள்விப்பட்டிருப்பார். இன்னைக்கு நம்மளும் அநேக காரியங்களை கேள்விப்பட்டுட்டே இருக்கிறோம். அங்க அந்த காரியம் நடந்தது, இங்க இந்த காரியம் நடந்தது, கேள்விப்படுகிறோமா இல்லையா? பாருங்க, 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு டெஸ்ட் மணி கேட்டேன். ரொம்ப என்ன கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு என்னை தொட்ட ஒரு டெஸ்ட் மணி. இப்போ அந்த என் தாய் உருவாகும் முன்னே அந்த பாடல் ஆசிரியரோட ஒரு அந்த டெஸ்ட் மணியை நான் கேட்டேன். உண்மையில எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படி பார்த்தா ஆண்டவர் நம்மளை எவ்வளவு சிறப்பா வைத்திருக்கிறா. அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், பிச்சை எடுக்கிற குடும்பமா, பிச்சை எடுக்கிற குடும்பம். டெல்லி அந்த மாநிலத்தில் வந்து குப்பை பிறக்கிற ஒரு குடும்பத்தில் தான் அவர் வளர்ந்தாராம். இவர் தான் அந்த குடும்பத்தில் அதிகம் படித்தவர், 7ஆம் கிளாஸ் வரைக்கும், அதிகம் 7ஆம் கிளாஸ் வரை படித்தவர். அவங்க அவங்களுடைய தங்கச்சி, அவருடைய தம்பி சிறு பிராயத்திலே பிச்சை. அவர் சொல்றாரு, என்னை விட என் தம்பி ரொம்ப என்ன பிச்சை எடுக்கிறதுல ஆமா ரொம்ப வல்லவன், அவ்வளவு அந்த முக பாவனையெல்லாம் அழகா காட்டுவானாம். பாருங்க, அது சொல்ற அந்த டெஸ்ட் பண்ணில சொல்றாரு. அவர் சொல்றாரு, அந்த பிச்சை குடும்பத்தில் தான் சொல்ல, புழுதியிலிருந்து கர்த்தர் தூக்குகிறார், குப்பையிலிருந்து. இதெல்லாம் நம்ம கேட்கிறோம், அப்படிதானே? நம்ம கேட்கிறோம், நானும் கேட்கிறேன். எனக்கா கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு என்ன வருது, ஒரு உற்சாகம் வருது. ஆனா முன்னாடி நிற்கிற பிரச்சனையை பார்க்கும்போது சோர்ந்து போகிறோம். அதே போலதான் யோசுவாவுக்கு தெரியும், மோசையை கொண்டு கர்த்தர் என்ன செய்தா? பலத்த காரியங்களை செய்தா. சாதாரண காரியம் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் கேட்டு இருக்கிறீர்கள், நீங்களும் கேட்டு இருக்கிற பல காரியங்கள் நம்முடைய தேசத்திலே தேவ ஊழியர்கள் மூலமாக, அநேக குடும்பங்கள் மூலமாக கர்த்தர் செய்ததை இன்றைக்கும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் நம்முடைய செவிகள் மூலமாகவும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இவைகள்லாம் எதற்கு தெரியுமா? இவைகள்லாம் எதற்கு? நம்ம விசுவாசம் இன்னும் பலப்படுவதற்கு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஏன் அந்த வார்த்தையை நான் அதுதான் மென்ஷன் பண்றேன், அதை நான் சுட்டி காட்டுகிறேன். ஏன் ஆண்டவர் மோசை அங்க எடுத்து காட்டுறார்? நான் மோசை மூலமாக செய்தது போலவே உன்னை கொண்டு கர்த்தரை செய்வேன் என்றால் இவையெல்லாம் கவனித்து பார். உனக்கு முன்பாக இருக்கிற இந்த சாட்சிகளை கவனித்து பார். அருமையான தேவ ஜனமே, அநேக விசுவாசுடைய சாட்சிகள் என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்டுட்டு குறை கண்டுபிடிப்பதல்ல. இவர்களை கர்த்தர் இப்படி நடத்தினார் என்றால் என்னை இதை காட்டிலும் கர்த்தர் சிறப்பாய் நடத்துவார். அதான் பெரிய விசுவாசம், அதான் மகா பரிசுத்தமான விசுவாசம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா, சாட்சியை கேட்டுட்டு என்ன போடுவாங்க? மார்க் போடுவாங்க. மார்க் போடுறதுக்கு இல்ல, இவன் எப்படி பேசுறான்,
இவன் என்ன பேசுறான், மார்க்கு போடுறதுக்கல்ல நம்மளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினது. அல்லேலூயா. அதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன அடையணும்? மாற்றம் அடையணும், விசுவாசத்துல பலப்படணும். பாருங்க அந்த வார்த்தை எவ்வளவு ஆண்டவர். மோசே எதுக்கு ஆண்டவர் சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா? யோசுவா நான் வாங்க கூட இருப்பேன் சொன்னா போதாதா? நான் மோசையோடு இருந்தது போலவே நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றால் இந்த சாட்சிகளை கவனி. பாருங்க யோசுவா போச்சு, முடிஞ்சு, இனி எலும்பாண்டான், இதோட முடிஞ்சுதான் நினைச்சாரு. ஆனா அந்த சாட்சியின் சத்தத்தை கேட்ட உடனே யோசுவாவுக்கு என்ன வருகிறது? ஒரு புதிய வேகம் வருகிறது. ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறான். அல்லேலூயா. நீங்க உங்க குடும்பத்தை ஆயத்தப்படுத்துறீங்களா? இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்டவன உங்க குடும்பத்தை ஆயத்தப்படுத்துறீங்களா? அவர்களே கர்த்தர் இவ்வளவு செய்கிறார், நமக்கு கர்த்தர் எவ்வளவு செய்வார். அல்லேலூயா சொல்லுமே. இப்ப நமக்கு என்ன தெரியுமா? நான் தான் போன வாரம் சொன்னேன் தெரியுமா? நமக்கு இப்ப மேல இருக்கிறவங்களை பார்த்து தான் ஒரே கவலை. நான் மறுபடியும் அதை உணர்த்துக்கிறேன். நமக்கு கீழே இருக்கிறவங்களையும் கொஞ்சம் பாருங்க. அல்லேலூயா. நம்மளை விட நலிந்த நிலைமையில இருக்கிறவங்க கொஞ்சம் பாருங்க. உங்களுக்குள்ள தானா விசுவாசம் வளரும். அல்லேலூயா. தானா விசுவாசம் வளரும். இவர்களை பார்க்கிலும் தேவன் நம்மை சிறப்பா வைத்திருக்கிறாரே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காரியங்களை தேவன் உங்களுக்கு ஏன் மறுபடியும் மறுபடியும் அதை நினைப்பூட்டுகிறார் என்றால், அதை ஞாபகப்படுத்துகிறார் என்றால், நீங்கள் ஓட வேண்டிய ஓட்டம் இன்னும் அநேகம், நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம், நீங்கள் கர்த்தருக்காக செயல்பட வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம். யோசுவா நினைச்சாரு, இந்த வனாந்தரத்துல என் வாழ்க்கை முடிஞ்சுதான் நினைச்சாரு. ஆனா என்ன செய்தார் ஆண்டவர்? யோர்தானை கடக்க பண்ணினாரு, எரிகோவை தாண்ட பண்ணினாரு, ஆயி பட்டணத்தை பிடிக்க வைத்தாரு, 5 ராஜாக்களை முறியடித்தாரு. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவன் கொடுத்த கானான் தேசத்துக்குள் அந்த ஜனங்களை கர்த்தர் கூட்டி சென்றாரு. அவர்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. ஒன்றே ஒன்று, அந்த விசுவாச வார்த்தை. நான் மோசேயோடு இருந்தது போல இந்த வார்த்தையை கேட்ட உடனே மனிதனுக்கு தானா நம்ம சொல்லுங்க, அந்த வார்த்தையை கேட்ட உடனே உடம்பு அனிதா சொல்லிருக்கியாமா? அந்த வார்த்தையை கேட்ட உடனே உடம்பு என்ன செய்யுது? சிலிர்க்கிறது. அல்லேலூயா. அப்ப என்ன நமக்குள்ள தனி வேகம் வருதா? அல்லேலூயா. சிவாவுக்கு வருது, தனி வேகம் வருது. அல்லேலூயா சொல்லுமே. நான் விசுவாசிக்கிற இந்த ஓட்டம் அல்ல. அதான் சொல்ல, நீ காலாட்களோட ஓட முடியாதுன்னா இந்த குதிரைகளோட எப்படி ஓட போற? இன்னைக்கு ஆண்டவர் அதைத்தான் தீவிரப்படுத்த விரும்புகிறார். அருமையான எல்சடாய் சபையில் இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உன் வேகத்தை கர்த்தர் கூட்ட விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அது சிறு பிள்ளைகளானாலும் சரி, அது வாலிபர்களானாலும் சரி, அது வயதார் ஆனவர்கள் சரி, நாளைக்கு தான் நான் மரிக்க போறேன் நினைக்கிறாயா? இல்லை, கர்த்தர் உன் வேகத்தை கூட்ட விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உன் விசுவாசத்தை கர்த்தர் இன்னும் பலப்படுத்த விரும்புகிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்ட சாட்சிகளை தேவன் உனக்கு தருகிறார் என்றால் உன் வேகம் கூட்ட வேண்டும், உன் விசுவாசத்தின் ஓட்டம் தீவிரப்பட வேண்டும். அதனால தாங்க சொல்லுகிறார், அழகாக சொல்லுகிறார் 12ஆம் அதிகாரத்தில், அழகா சொல்ல எபிரேயர் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் சொல்ல, இத்தனை திரளான சாட்சிகள் மேக போன்று நம்மை சூழ்ந்து. அப்ப இந்த சாட்சிகளை, இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை கேட்கும் போது உனக்குள்ள என்ன வரணும்? விசுவாச ஓட்டம் என்ன செய்யணும்? தீவிரப்படணும். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா சொல்லுமே. எத்தனை பேர் இந்த காலை வேளை சொல்றீங்க, இந்த பகல் வேளை கர்த்தர் என்னை தட்டி எழுப்புகிறார். என் விசுவாச பயணத்திலே, அந்த மகா பரிசுத்தமான அந்த விசுவாசத்தின் பயணத்திலே என் தேவன் என்னை ஓடுவதற்காகவே இந்த வார்த்தைகள் மூலமாக, இந்த